ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேஃப் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிங்க் கலர் பேப்பரில் ஒரு ஃப்ளவரும், அப்புறமா இந்த ஒயிட் கலர் பேப்பர் வச்சு அந்த ஃப்ளவரை ஒட்டி ஒரு அழகான இது பண்ண போகிறோம். அது முதல்ல பார்க்கலாமா? முதல்ல நான் ஒரு ஒயிட் கலர் பேப்பர், ஸ்கொயர் பேப்பர் மாதிரி எடுத்துக்கிட்டேன். அந்த ஸ்கொயர் இதை இப்படி மடக்கிட்டு, அப்புறமா அந்த அச்சுக்கிறது மாதிரி ஸ்கேலில் கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி 2 பேப்பராக கட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த 2 பேப்பரில் ஏதாவது ஒரு பேப்பர் தான் தேவைப்படுது. இப்போ இந்த ஒரு பேப்பர் எடுத்துக்கலாம். இந்த ஒரு பேப்பர் எடுத்து தனியாக வச்சுட்டு, இந்த பேப்பரில் இப்படி ஃபோராக மடக்கிக்கோங்க. அப்புறமா இப்படி ஃபோராக மடக்கிட்டு, இப்போ 4 பென்சில் வச்சு கோடு போடணும். இந்த 4 இது இருக்குல்ல, இப்படி கோடு போட்டுக்கோங்க. இப்படி 4ஆக கோடு போட்டு அதை 4 தனித்தனியாக வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி 4ஆக வெட்டி எடுத்துட்டதுக்கப்புறம், இப்போ என்கிட்ட ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் ஒரு டப்பா இருக்குது. அது நம்ம பென்சில் இப்போ இந்த மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துச்சா. இப்போ அதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம், இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்னதாக இப்படி கட் பண்ணால் போதும். இப்படி கட் பண்ணி இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோம்னா, இப்படி வச்சு இதை ஒட்டிடணும். இன்னும் கொஞ்சம் கட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இது இங்கே நிற்க மாட்டேங்குது. கொஞ்சம் முன்னாடி கட் பண்ணணும். இந்த கொஞ்சோண்டு இங்கே கட் பண்ணலாம். கொஞ்சோண்டு கட் பண்ணிட்டோன்னே இப்படி வருதான்னு பார்க்கணும். வருது. இப்போ அங்கே கம் போட்டு ஒட்டிடலாம். எங்கே கம் போடணுன்னா, இப்போ இங்கே கம் போட்டு ஒட்டணும். நான் இங்கே கம் போட்டுடலாம். நிறையா கம் போட்டேன். இங்கே கம் போட்டு இதை எடுத்து இப்படி ஒட்டிடலாம். ஒட்டிட்டு இப்போ நடுவில் இந்த மாதிரி பிளாக் கலரில் போட்டு, இப்போ இந்த மாதிரி ஃப்ளவர் செஞ்சாச்சு. இந்த மாதிரி இந்த 3 பேப்பர்லேயும் ஃப்ளவர் செஞ்சிடலாம். இந்த 3 பேப்பரில் ஃப்ளவர் செஞ்சிடலாம். இப்போ இந்த 3 ஃப்ளவரும் முடிச்சிட்டோம். இதுக்கு 3 தான் தேவை. ஏன்னா இங்கே ஒன்று ஒட்டணும், இங்கே ஒன்று ஒட்டணும், இங்கே ஒன்று ஒட்டணும். ஒட்டுறதுக்கு முன்னாடி நான் ப்ரஷ் பென்ஸோட ப்ளூ கலர் தான் எடுத்திருக்கேன். இந்த ப்ளூ கலர் வச்சு இது ஃபுல்லாக கலர் கொடுத்துடலாம். இந்த மாதிரி ப்ளூ கலரில் கொடுத்ததுக்கப்புறம் இதை ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி தான் ஒட்டணும். இதை ஒட்டிட்டு பார்க்கலாம். ஒட்டிட்டதுக்கப்புறம் இப்படி தான் இருந்தது. நீங்கள் இது ஒரு சார்ட் பேப்பர் மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இதில் இப்போ என்ன எழுத போகிறோன்னா,
ஏதோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எழுதுங்க. நான் எனக்கு பிடிச்ச மாதிரி எழுதியிருக்கேன். நான் வந்து இப்படி எழுதியிருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.